புண்ணிய மாதமாம் புரட்டாசி மாதத்தில் ஆன்மீக செய்திகளை அறியவும் தேடவும் வாய்ப்பளித்த சோனாராம் அண்ணன் அவர்களுக்கும் குழுவினருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். செல்வத்துள் செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்ற குரலுக்கேற்ப செவிச்செல்வம் அனைவருக்கும் கிடைத்து மென்மேலும் ஸ்ரீராமரின் அருள் பெற்று நம் சமூகம் தலைத்தோங்கி வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன். அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள். இந்த வாரத்தின் இன்றைய தலைப்பு, அயோத்தியை ஆண்ட தசரத மகாராஜாவின் புதல்வர்களான ராமர், லக்ஷ்மணர், சத்ருகன், பரதன் இந்நால்வரையும் தன் குரு விஸ்வாமித்திரரிடம் கலைகள் கற்க தசரதன் அனுப்பி வைக்கிறான். நால்வரும் அனைத்து கலைகளையும் கற்றுத் தேர்கின்றனர். ராமர் அனைத்திலும் மிக சிறப்பாக தேர்ச்சி பெற்று குருவின் ஆசி பெற்ற அன்பு பெற்ற சீடராகிறார். திருமண வயதை நால்வரும் அடையும் நிலையில் ஜனக மகாராஜாவின் எழிலான ஓவியம் குணவதி சீதா பிராட்டியை அவருடைய சிவதனுசு என்ற வில்லை முறிப்பவருக்கே தன் பெண் சீதாவை திருமணம் செய்து கொடுப்பதாக வந்த அறிவிப்பு விஸ்வாமித்திரரை அடைகிறது. தனது சீடர்களின் திறமைகளை வெளிக்கொணரும் வகையில் ராமரை அழைத்து கொண்டு விஸ்வாமித்திரர் ஜனக மகாராஜின் அரண்மனைக்கு செல்கிறார். தன் குருவின் கட்டளையை ஏற்று ராமர் பின்தொடர்கிறார். அரண்மனை அடையும் வேளையில் ஒயிலான அழகிய பெண்கள் ஆடிப்பாடும் வேளையிலும் ராமர் யாரையும் எதிர்நோக்காது குருவின் பின்தொடர்கிறார். அரண்மனையின் உப்பருகையில் சீதாதேவி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ராமருடைய கண்களும் சீதாதேவியின் கண்களும் செம்புல புயல் நேர் போல அன்புடன் நெஞ்சன் தன் கலந்தனவே என்ற வரிகளுக்கேற்ப இருவருடைய கண்களும் சந்தித்து கொண்டன. எல்லையில்லா மகிழ்ச்சி அடைகின்றனர் இருவரின் இதயங்களும் கலந்தன. ராமரின் மனம் துணுக்குறுகிறது. யாரையும் ஏறெடுத்து பார்க்காத நாம் இப்பொழுது சஞ்சலப்படுகிறோம். இவள் நமது வாழ்க்கை துணையாகிறவள், மனைவியாகிறவள். அதனால்தான் நமது மனம் பார்த்து மகிழ்கிறது என்று சமாதானப்படுத்தி கொண்டு போட்டியில் கலந்து கொண்டு யாராலும் முறிக்க முடியாத வில்லை முறித்து வெற்றி வாகை சூடுகிறார். சீதாதேவியும் ஸ்ரீராமரும் சந்தித்து கொண்டு மிக மகிழ்ச்சியோடு இருவருக்கும் கோலாகலமாக திருமணம் நடக்கிறது. மங்களம் மங்களம், ஸ்ரீராமருக்கு மங்களம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றிகள்.